குழந்தையே, உன் அப்பன் உன்னோடு பேசுவதற்காக நீண்ட நேரம் கால் கிடக்க நின்று கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, அப்பன் இத்தனை நேரம் காத்து கொண்டு இருக்கிறேன் என்றால் விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றேன் என்று சற்று சிந்தித்து, உன் வாழ்க்கையில் சம்பந்தமானது உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களை நான் கண்டு கொண்டு வந்திருக்கிறேன். அவர்களை அடையாளம் காட்டத்தான் அப்பன் உன்னை பார்க்க ஓடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் அழிக்க நினைப்பவர்கள் வேறு எங்கும் இருக்கிறார்களோ என்று நீ நினைத்து விடாதே. உன் அருகிலேதான் இருக்கின்றார்கள். அவர்கள் உன்னிடத்தில் பேசும் நடவடிக்கைகளை செய்கின்ற செயல்கள் எல்லாமே சில காலமாக மாற்றங்களை கொண்டு வந்து இருக்கின்றது. உன் அப்பன் நானும் ஏன் இப்படி இவர்கள் என் பிள்ளையிடம் நடந்து கொள்கிறார்கள், என் பிள்ளையின் மனதினை ஏன் காயப்படுத்துகின்றார்கள் என்று நான் சிந்தித்து பார்த்த பொழுதுதான் எனக்கு புரிந்தது. அவர்கள் மனதில் நீ நன்றாக இருப்பது பிடிக்கவில்லை என்று. என் தங்கமே, அவர்கள் சிறு துளி அளவு கூட நீ சந்தோஷமாக இருப்பதனை அனுமதிக்க விரும்பவில்லை. உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டிவிட வேண்டும், உன் சந்தோஷத்தை கெடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். என் தங்கமே, நீ இப்பொழுது நினைக்கலாம், அப்பா ஏன் இப்படி பயமுறுத்துகின்றீர்கள்? இப்படி எல்லாம் நினைப்பதற்கு மனிதர்களுக்கு எப்படி மனம் வருகின்றது என்று. என் தங்கமே, இன்னும் சில மனிதர்கள் இது போன்ற எண்ணங்களோடு சுற்றி திரிவது நிதர்சனமான உண்மை தங்கமே. அதனால் நீ இவர்களிடம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் கெடுக்க நினைக்கலாம், ஆனால் அது நடக்காது. அதற்கு தான் முன் அப்பன் அப்படி ஒரு சூழ்நிலையை உனக்கு நான் உருவாக்கி கொடுக்க மாட்டேன். ஆனால் நீ அதற்கு சற்று பயந்துதான் ஆக வேண்டி இருக்கும். ஏனென்றால் இவர் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனை பெரிதாகும். உன்னை சார்ந்தவர்களை, உன் மீது அன்பு வைத்திருப்பவர்களையும் அந்த அன்பினை வைத்தவராக பல முயற்சிகளை அவர் மேற்கொண்டு இருக்கின்றார்கள். பல தீய சக்திகளை உன் மீது ஏவி விட பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உன் அப்பன்தான் இதையெல்லாம் அறிந்து அவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறேன். என்னை பார்த்தவுடன் அவர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். என் தங்கமே, அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் மீது துளி அளவு கூட இரக்கம் என்பது இல்லாமல் செய்ய நினைத்த காரியம்தான் என் பிள்ளை வாழ்க்கையை வாழ முடியாமல் தவித்து நின்று கொண்டு இருக்கின்றாய். இந்த வாழ்க்கை எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அடி எடுத்து வைத்தாயோ, ஆனால் நாம் நினைத்தது ஒன்றும் வாழ்க்கையில் அழைப்பது செல்வது ஒன்றாக அல்லவா இருக்கிறது என்று என் குழந்தை மனவேதனையில் இருக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, இதற்கு எல்லாம் அவர்கள் செய்கின்ற செயல்தான் காரணமாக மாறிவிட்டது. உன்னுடைய வாழ்க்கை துணை மனதையே மாற்றுகின்ற அளவிற்கு அவர்களின் பேச்சு வசியம் இருந்தது. என் தங்கமே, இதையெல்லாம் இனிமேல் உன் அப்பன் நான் நீக்கி உன் வாழ்க்கையை மீண்டு உன் கையில் ஒப்படைக்கப் போகின்றேன். என் குழந்தையே, மற்றவர்களின் பேச்சை கேட்பது தவறு கிடையாது. ஆனால் அவர்கள் பேச்சை மட்டுமே நம்பிக்கொண்டு இருப்பது மிக பெரிய தவறாக செயலாகும். எது உண்மை எது பொய் என்று ஆராய்ந்து பார்த்ததுதான் எல்லாமே. எந்த முடிவையும் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டு ஒருபோதும் அதனை நம்பிவிடக்கூடாது. ஏனென்றால் உன்னுடைய நம்பிக்கை நாளை பொய்யாகும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிறு துளி அளவு கூட உன் மனதை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அப்போது இருக்காது. அதனால்தான் எல்லோர் மீதும் நம்பிக்கை முழுமையாக வைக்கக்கூடாது. யாரையும் நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பதை நீ புரிந்து அறிந்து செயல்பட வேண்டும். என் குழந்தையே, உன்னை பெற்றவர்களால் இருந்தாலும் சரி, உன்னுடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களின் நடவடிக்கைகளை நீ சற்று ஆராய்ந்து பார்க்கத்தான் ஆக வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கைதான். இந்த அப்பன் உன்னோடு இருக்கும் வரை நீ எப்பொழுதும் மனதுக்குள் தெளிவோடு இருக்க வேண்டும். யாரையும் நம்ப வேண்டாம், யாரையும் நம்பக்கூடாது என்பதை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாமல் உன் அப்பன் உனக்கு இவர்களை எல்லாம் நிச்சயமாக நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். என் தங்கமே, எல்லோரையும் கண்மூடித்தனமாக
நம்பி விடாதே என்று அப்பன் சொல்கின்றேன். அதற்காக யாரிடமும் பேச வேண்டாம் என்று கூறவில்லை. உன் அப்பன் உனக்கு இவற்றையெல்லாம் நிச்சயம் அடையாளம் காட்டி கொடுப்பாய் என்று நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். என் தங்கமே, எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பி அப்பன் சொல்கின்ற அதற்கான யாரிடமும் பேசக்கூடாது என்று நான் ஒருபோதும் உன்னிடத்தில் சொல்லவில்லை. என் குழந்தை வாழ்க்கையை அனுபவிக்கும் பொழுது நீ திசை தெரியாமல் நின்று கொண்டு இருக்கிறாய் அல்லவா? துரோகங்களை செய்பவர்கள் எங்கிருந்து வருகின்றார் என்பதை அறியாமல். அதற்காகத்தான் அப்பன் உன்னிடம் முன்கூட்டியே சொல்லுகின்றேன். எப்பொழுதும் கவனமாக இருந்து கொண்டால் அவர்கள் துரோகம் செய்யும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு நீ தானாகவே வந்து விடுவாய். இந்த மனிதர்கள் எல்லாம் இப்படி இருப்பவர்களின் வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் மாறுவார்கள் என்று எண்ணம் உனக்குள் வந்துவிடும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை காப்பாற்றி கொள்ள போராட வேண்டும். என் தங்கமே, நீ பிழைத்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒருபோதும் நீ மற்றவர்கள் முன்னிலையில் தலைகுனிந்து வாழக்கூடாது. தலை நிமிர்ந்துதான் நீ வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்காக நான் நல்லபடியாக அமைத்து தர காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ ஒருபோதும் வேதனைப்படாதே. உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே. அவர்களுக்கான பலன்கள் அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எல்லா வளங்களுக்கும் மேலாக மற்றவர்களுக்கு துரோகம் செய்பவர்களுக்கான பலன் அதிகமாக இருக்கும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. அதனால் இன்று அவர்கள் ஆளுகின்ற ஆட்டம் எல்லாம் ஆடிவிட்டு போகட்டும். ஆட்டம் அடங்கும் பொழுது அவர்கள் எதுவும் இல்லாமல் உன்னிடத்தில் வந்து கையேந்தி நிற்கின்ற நிலை நிச்சயம் அவர்களுக்கு ஏற்படும். அப்படி ஒரு நிலையில் உன் அப்பன் நான் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பேன். என் தங்கமே, மற்றவர்களை வாழ வைக்கத்தான் எல்லோரும் நினைக்க வேண்டும். ஒருபோதும் மற்றவர்களிடம் வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது. இது போன்ற நினைப்பவர்களை எல்லாம் அவர்கள் மிக பெரிய வேண்டியவர்களை வாழ்க்கையில் இது போன்ற நடக்கும் பொழுதுதான் நிச்சயம் புரிந்து கொள்வார்கள் இதனுடைய வலியும் வேதனையும் என்னவென்று. என் தங்கமே, நீ கவலைப்படாதே. நான் அவர்களுக்கு இது போன்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல பாடத்தினை கற்பித்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என்று நீ நினைத்து விடாதே. அவர்களுக்கு சேர வேண்டியதை நான் பக்குவமாக எடுத்து கொடுப்பேன் என்பதை நீ நினைத்து விட்டால் போதும். என் குழந்தை, அவர்கள் என்ன செய்ய நினைத்தாலும் அழிக்க வேண்டும் என்று நினைப்பது மிக பெரிய தவறு அல்லவா? பாவத்தை அதிகமாக சேர்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களின் பாவம் அதிகம். அவர்களின் வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்களும் அவர்களுக்கு எதிர்மறையாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என் தங்கமே, என் பெயரை சொல்லி யாரும் மற்றவர்களை ஏமாற்ற முடியாது. அப்படியே மாற்றினார்கள் கூட அவர்களுக்கும் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். என் தங்கமே, நான் இந்த அப்பனானவன் உனக்கு தருகின்ற வாக்கின் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாற வேண்டும். உன் மனதுக்குள் நல மாற்றங்கள் வர வேண்டும். உன் வாழ்க்கையில் நல்ல தெளிவு கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமே என் உடைய நோக்கமாகும். இந்த அப்பன் வேறு எதற்காக உன்னை சந்திக்க வரவில்லை. உன்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கவில்லை. என் குழந்தை எப்பொழுதும் எல்லா வேதனையில் இருக்கின்றதோ, எப்பொழுதும் கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றதோ அப்பொழுது எல்லாம் உன் அப்பன் நான் உன்னை காண ஓடி வந்து விடுவேன். என் பிள்ளையே, வேதனைப்படக்கூடாது. ஒரு அப்பன் நான் எதிர்பார்த்தது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். என் பிள்ளை மனவேதனை அடையும் பொழுது உன் அப்பன் நானும் உச்சப்பட்டு மனவேதனை அடைந்து விடுகிறேன். மற்றவர்கள் செய்ய நினைக்காத குழந்தைகள் யாருக்கும் எதுவும் நடக்காது. கதறி அழுகின்ற குழந்தைகள் தனக்காக தெரிந்தவர்களுக்கு கூட ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் இறங்கி போய் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை, உனக்கு இப்பொழுது உன் வாழ்க்கையில் இது போன்ற துரோகங்கள், இது போன்று அழிக்க நினைப்பவர்களை எல்லாம் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக மிகுந்த மனவேதனை தான் எனக்கு ஏற்படுகின்றது. என் தங்கமே, இவர்களை எல்லாம்
உன் வாழ்க்கையை விட்டு நான் ஒதுக்கி வைக்கின்றேன். அதற்கான செயல்களை நான் இறங்கிவிட்டேன். இன்னும் சில காலம் மட்டுமே என் குழந்தை. இந்த விஷயங்களை நீ நடத்தி தர முடியாமல் அதற்கு பிறகு நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருந்த இந்த கஷ்டத்தை நான் தூக்கி எறிந்து விடுவேன். கஷ்டம் என்றால் என்னவென்று நீ கேட்கின்ற அளவிற்கு சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, என்னை நம்பி என்னை சரணடைந்திருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை சோதிக்க நினைப்பவர்களை நான் நிச்சயமாக பார்த்து விடுவேன் என்பதனை, உன்னை சோதித்த நினைப்பவர்களை நான் நிச்சயமாக பதம் பார்த்து விடுவேன் என்பதை இந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்பாசம் என்பதை அறிந்தும் கூட என் பிள்ளையை சீண்டி பார்க்க நினைப்பவர்களுக்கு இன்னும் அதிகமான தண்டனைகளை தான் கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, அப்பனானவன் என் குழந்தையின் கண்ணீரை பார்த்து விட்ட பிறகு நிச்சயம் அமைதியாக இருக்க மாட்டேன். என்னுடைய உத்திர தாண்டவத்தை நீ பார்க்க போகின்றாய். சற்று பொறுமையாக மட்டும் இரு என் செல்ல குழந்தையே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.